வணக்கம் டேலி நண்பா. நம்ம இன்றைக்கி டேலி ப்ரைம் லைசன்ஸ் ஆக்டிவேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம டாபிக் போகலாம். டேலி ப்ரைம் லைசன்ஸ் ஆக்டிவேஷன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாலரை டவுன்லோட் பண்ணணும். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டவுன்லோட் பண்ண டேலி ப்ரைம் அப்ளிகேஷனை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனது எப்படி லைசன்ஸ் ஆக்டிவேஷன் பண்ணுறது, ஃபைனலாக கீ பாயிண்ட்ஸும் டீட்டெயில்ஸும் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஹவு டு டவுன்லோட் டேலி ப்ரைம் செட்டப் ஃப்ரம் டேலி சொல்யூஷன் வெப்சைட். டேலி சொல்யூஷன் வெப்சைட்லேருந்து டேலி ப்ரைம் அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணுறோன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் டைரெக்டாக www.tallysolutions.com அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பேஜிலே நியூ ரிலீஸ் அவைலபிலிட்டியும் கீழே இன்ஸ்டாலர் அல்லது செட்டப் ஃபைல் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் ப்ரோசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த செட்டப் ஃபைல் கம்ப்ளீட்டாக டவுன்லோட் ஆன பிறகு டவுன்லோட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். டேலி ப்ரைம் செட்டப் ஃபைல் இப்போ டவுன்லோட் ஃபோல்டரில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த டேலி ப்ரைம் அப்ளிகேஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹவு டு இன்ஸ்டால் டேலி ப்ரைம் அப்ளிகேஷன். இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் ஒரு தடவை க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெக்கமெண்டட் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் ஃபார் டேலி ப்ரைம் அப்ளிகேஷனை பார்க்கலாம். ப்ராசஸர் 1.8 GHz 64 bits ஆர்கிடெக்சர் ப்ராசஸராக இருக்கணும். கோர் 2 டியோ, டுவல் கோர் i3, கோர் i5, கோர் i7 அதுக்கு ஈக்குவலண்ட் அல்லது அதுக்கு மேலே உள்ள இந்த அப்டேட்டட் வெர்ஷன் இருக்கலாம். நெக்ஸ்ட் ரேம் வந்து மினிமம் 4 GB இருக்கணும். ஹார்ட் டிஸ்க் 150 MB ஸ்பேஸ் ஃபார் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக இருக்கணும். டேட்டாவுக்கு செப்பரேட்டாக அடிஷ்னல் ஸ்பேஸ் தேவைப்படும். மானிட்டர் ரெசல்யூஷன் வந்து 1366x768 பிக்சல் இருக்கணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 64 bits எடிஷன் உள்ள மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 7. அதே சர்வர் எடிஷனாக இருந்துச்சுன்னா விண்டோஸ் சர்வர் 2008 R2 அல்லது அதுக்கு மேலே உள்ள அப்டேட்டட் வெர்ஷனாக இருக்கலாம். டேலி ப்ரைம் அப்ளிகேஷன் செட்டப்பில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ரோசஸ் இதை டைரெக்டாக சி ட்ரைவில் இன்ஸ்டால் ஆகுது. அதை நம்ம கான்ஃபிகரில் சேஞ்ச் பண்ணலாம். கான்ஃபிகரில் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்து அந்த அப்ளிகேஷன் பார்த்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே அப்ளிகேஷன் பார்த்து நீங்கள் மேனுவலாக டிஃபைன் பண்ணலாம். இப்போ டி டிரைவ் டேலி ப்ரைம் ஃபோல்டர்னு கிளிக் பண்ணோம்னா அதாச்சு. இல்லாட்டி ப்ரௌஸ் பண்ணுறதா இருந்தால் அதே அப்ளிகேஷன் மேலே ப்ரௌஸ் பண்ணுங்கள். டி டிரைவ் செலக்ட் பண்ணுங்கள். அதில் டேலி ப்ரைம் ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதையும் உங்களுக்கு டேலி வந்து ஸ்டார்ட் டேலி ப்ரைம் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டேலி அப்ளிகேஷன் லோட் ஆகும். லோட் ஆகுனது ஃபஸ்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணது டேட்டா எங்கே சேவ் பண்ணணும். பை டிஃபால்ட்டாக அது வந்து சி ட்ரைவ் செலக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து கான்ஃபிகரில் கிளிக் பண்ணி மேனுவலாக சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். கான்ஃபிகரில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து டேட்டா பார்த்து கேட்குது. டேட்டா பார்த்து மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ் ஆப்ஷன் இருக்குது. செலக்ட் ஃப்ரம் ட்ரைவில் கிளிக் பண்ணுங்கள். இங்கே டி டிரைவ் செலக்ட் பண்ணலாம். இந்த டி டிரைவுக்குள்ளே டேலி ஃபோல்டர் இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதனால் அந்த டேலி ப்ரைம் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுப்போம். இதில் டேட்டா ஃபோல்டர் ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கனால அந்த டேட்டா ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது எஸ்கே பட்டன் என்டர் பண்ணுங்கள். டேட்டா பார்த்து ஆல்ரெடி சேவ் ஆகிருக்கு. இப்போ நம்ம அக்செப்ட் பண்ணலாம். இன்ஸ்டாலேஷன் ப்ரோசஸ் கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ உங்களுக்கு வெல்கம் மெசேஜ் வரும். வெல்கம் டு டேலி ப்ரைம். ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது ட்ரைட் ஃபார் ஃப்ரீ ஃபார் எஜுகேஷன் வெர்ஷன். லைசன்ஸ் தேவையில்லை, நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். எஜுகேஷன் வெர்ஷன்லேயும் சில லிமிட்டேஷன் இருக்குங்க. மேஜர் வந்து ட்ரான்சாக்ஷன் போஸ்ட் பண்ணுற போது உங்களுக்கு 3 dates தான் அலோவ் பண்ணும். எந்த மந்தில் நீங்கள் போஸ்ட் பண்ணாலும் 1st, 2nd, 31st இந்த 3 டேட்டில் தான் நீங்கள் என்ட்ரி போஸ்ட் பண்ண முடியும். அது தவிர மற்ற டேட்டில் நீங்கள் என்ட்ரி போஸ்ட் பண்ண அலோவ் பண்ணாது. அது தவிர மற்ற ரெஸ்ட்ரிக்ஷன்னா டேலி நெட் ஃபீச்சர்ஸ், அதாவது டேலியை ப்ரௌசிங் பண்ண முடியாது, டேலியை ரிமோட் ஆக்சஸ் எடுத்து ஆப்ரேட் பண்ண முடியாது, டேட்டா சிங்க்ரனைசேஷன் பண்ண முடியாது, செக் பிரிண்டிங் பண்ண முடியாது, அதாவது செக் ஃப்ரீ டிஃபைன் ஃபார்மேட்டில் செக் பிரிண்டிங் பண்ண முடியாது. யூஸ் லைசன்ஸ் ஃப்ரம் நெட்வொர்க் இந்த ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது எப்போ நம்ம லேன் கனெக்ஷன் மூலமாக லைசன்ஸ் ஷேர் பண்ணுறோமோ மல்டி யூசர் சினாரியோவில் அந்த டைமில் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி லைசன்ஸை ஆக்சஸ் பண்ணலாம் சர்வர்லேருந்து கிளைண்ட்டுக்கு. ரீஆக்டிவேட் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ் இது இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷன். டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆக்டிவேட் நியூ லைசன்ஸ்.
ஃபஸ்ட்டு டேலி லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். டேலி லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது 2 விதமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒன்று டைரெக்டாக டேலி சொல்யூஷன்லேருந்தே பர்ச்சேஸ் பண்ணலாம், அதாவது டேலி சொல்யூஷன் வெப்சைட்லேருந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம். ரெண்டாவது ஆப்ஷன் டேலியோட சேனல் பார்ட்னரான 3 ஸ்டார் அல்லது 5 ஸ்டார் பார்ட்னர்கிட்டருந்தும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஹவு டு ஆக்டிவேட் டேலி ப்ரைம் லைசன்ஸ். டேலி ப்ரைம் லைசன்ஸை ஆக்டிவேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். டேலி லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற போது உங்களுக்கு டேலி லைசன்ஸோட சீரியல் நம்பர், அதோட ஆக்டிவேஷன் கீ கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம இங்கே அப்டேட் பண்ண போகிறோம். டேலி சீரியல் நம்பர் வந்து 9 டிஜிட் நம்பரு, ஸ்டார்டிங் நம்பர் 7லேருந்து ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு ஆக்டிவேஷன் கீ, அது வந்து ஆல்ஃபா நியூமெரிக்கலாக இருக்கும். பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் காப்பியில் இருக்க மாதிரியே அப்டேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடி, எந்த மெயிலில் டேலி ரிஜிஸ்டர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த மெயில் ஐடி போடுங்க. கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, டேலி நெட் ஐடி, அது சேம் மெயில் ஐடி ரிப்பீட் பண்ணுங்கள். வேலிட் பர்மனெண்ட் மெயில் ஐடி போட்டு என்டர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அன்லாக் கீ நம்பரு உங்கள் ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு வந்திருக்கும். அந்த மெயில் ஐடியிலேருந்து அன்லாக் கீ நம்பரை காப்பி பண்ணி இங்கே அன்லாக் கீ ப்ளேஸில் பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ மெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா tally.net@tallySolution.comலேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலில் அன்லாக் கீ டேலி நெட் ஐடி இருக்கும். ஸோ அன்லாக் கீயை மாத்திரம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். மேனுவலாக கூட நீங்கள் அன்லாக் கீயை டைப் பண்ணலாம். டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரீனே உங்களுக்கு பாப்அப் மெசேஜ் வரும். கங்க்ராச்சுலேஷன், யுவர் லைசன்ஸ் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட்டட், ப்ரெஸ் என்டர் டு கண்டினியூ. இதே ஸ்க்ரீனு லெஃப்ட் ஹேண்ட் சைடு டாப் ஆஃப் த கார்னரில் பார்த்தீங்கன்னா டேலி ப்ரைமோட லைசன்ஸ் ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே ஆகுது. நம்ம இங்கே சிங்கிள் யூசர் பர்ச்சேஸ் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கோம், அதனால் அங்கே வந்து டேலி ப்ரைம் சில்வர்னு டிஸ்பிளே ஆகுது. ஒருவேளை நம்ம மல்டி யூசர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா டேலி ப்ரைம் கோல்டுன்னு டிஸ்பிளே ஆகும். டேலி ப்ரைம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற போதும் அல்லது டேலி ப்ரைம் லைசன்ஸ் ஆக்டிவேஷன் பண்ணுற போதும் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்ஸில் லாகின் பண்ணி ஆக்டிவேஷன் ப்ரோசஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஒருவேளை விண்டோஸ் ஃபயர்வாலோ அல்லது ஆன்டிவைரஸ் அப்ளிகேஷனோ டேலி அப்ளிகேஷனை பிளாக் பண்ணிச்சுன்னா டேலி அப்ளிகேஷனை எக்ஸப்ஷன் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். லைசன்ஸ் ஆக்டிவேஷன் பண்ணதுக்கப்புறம் டேலி நெட் பாஸ்வேர்டு வந்து மேனுவலாக நம்ம ரீசெட் பண்ணிக்கணும். டேலி சொல்யூஷன் வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். ரைட் ஹேண்ட் சைட் டாப் ஆஃப் த கார்னரில் உங்களுக்கு லாகின் ஆப்ஷன் இருக்குது. லாகினில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேலி நெட் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். அன்லாக் கீ ரிசீவ் பண்ண மெயில்லையே டேலி நெட் பாஸ்வேர்டு இருக்கும். என்டர் பண்ணி டேலி நெட் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கோங்க. அப்படியே கம்பெனி டீட்டெயில்ஸையும் ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணிடுங்க. டேலி சீரியல் நம்பரையும் மெயில் ஐடியும் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு லைசன்ஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேலி லைசன்ஸ் சிஸ்டத்தில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைசன்ஸ் சரண்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரீஆக்டிவேஷன் பண்ணிடலாம். ஃபைனலாக டேட்டா பேக்கப் வந்து நீங்கள் ரெகுலராக பேக்கப் எடுத்துக்கோங்க அல்லது பீரியாடிக்கல் இன்டர்வல் வைஸை நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம், நன்றி.